மக்கள் சேவை யூடியூப் இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. நம்மை நாமே அறிந்து கொள்வோம் என்ற தொடரின் 8வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அது இலக்கு. ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்யும் போது அது எந்த துறைமுகத்தை அடைய வேண்டும் என்று தெரிந்திருந்தால்தான் சரியான பாதையில் செல்ல முடியும். அதேபோல் நம் வாழ்க்கையிலும் தெளிவான இலக்கு இருந்தால் நம் முயற்சிகள் சரியான திசையில் செல்லும். சிலரிடம் கேட்டால் என்ன ஆக வேண்டும் என்ற கேள்விக்கு கூட தெளிவான பதில் இருக்காது. அதனால் அவர்கள் தினமும் உழைத்தாலும் எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பது தெரியாமல் போகிறது. நினைவில் கொள்ளுங்கள், கனவு என்பது தூங்கும்போது வருவது அல்ல. உங்களை தூங்க விடாமல் உழைக்க வைப்பதுதான் உண்மையான கனவு. ஒரு நல்ல இலக்கு எப்படி இருக்க வேண்டும்? முதல், தெளிவாக இருக்க வேண்டும். இலக்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுவான ஆசை. அடுத்த ஓராண்டில் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வேன் என்பது தெளிவான இலக்கு. இரண்டாவது, காலக்கெடு இருக்க வேண்டும். இலக்கிற்கு காலக்கெடு இல்லாத இலக்கு வெறும் ஆசையாக மட்டுமே இருந்துவிடும். மூன்றாவது, ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும். இலக்கை அடைவதற்கு இலக்கை அடைய தினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது பெரிய வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். ஒரு சிறிய பயிற்சி செய்வோம். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 3 விஷயங்களை எழுதுங்கள். அடுத்த ஒரு வருடத்தில் நான் அடைய விரும்பும் இலக்கு. இரண்டாவது, அந்த இலக்கை அடைய நான் இந்த வாரம் செய்யப்போகும் முதல் செயல். மூன்றாவது, இன்றிரவே நான் தொடங்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி. இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய திசையை பெறத் தொடங்கும். நினைவில் கொள்ளுங்கள், இலக்கு இல்லாமல் கடினமாக உழைப்பதை விட தெளிவான இலக்குடன் புத்திசாலித்தனமாக உழைப்பதே வெற்றிக்கு வழி. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதீர்கள். உங்கள் இலக்கை நீங்களே தீர்மானியுங்கள். உங்கள் பாதையை நீங்களே உருவாக்குங்கள். அடுத்த அத்தியாயத்தில் பழக்கங்களே மனிதனை உருவாக்கும். நல்ல பழக்கங்கள் வெற்றியை எப்படி உருவாக்கின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். அதுவரை இன்று ஒரு இலக்கை எழுதுங்கள். நாளை அதற்கான ஒரு அடியை எடுத்து வையுங்கள். தினமும் தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் கனவுகள் நனவாகும் நாள் தூரத்தில் இல்லை. மீண்டும் ஒரு பயனுள்ள அத்தியாயத்தில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.